எனக்கு அருமையானவர்களே, இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பத்ம தீவுல யோவானுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இந்த கடைசி காலத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து நம்ம சற்று தியானிக்க போகிறோம். அந்த 16ஆம் அதிகாரம் முழுவதும் தூதர்கள் 7 தூதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது தூதர் பூமி மேல் அந்த கலசத்தை ஊற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த முத்திரை, அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் கொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்ப முதலாம் தூதன் அந்த கலசத்தை ஊற்றும் பொழுது கொடிய புண் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றின போது சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் மாண்டு போயின. அப்ப இரண்டாம் தூதன் கலசத்தில் உள்ள ஊற்றின போது சமுத்திரத்தில் எல்லா மிருகங்கள், பிராணிகள், உயிர்வாழ் ஜனங்கள் எல்லாம் மாண்டு போயின என்று பார்க்கிறோம். மூன்றாம் தூதன் என்ன செய்கிறார்? தன் கலசத்தில் உள்ளவைகளை ஊற்றின போது ஆறுகள், நீரூற்றுகள் இது போல ஊற்றின போது உடனே அவைகள் இரத்தமாய் மாறி போயின என்று பார்க்கிறோம். நான்காம் தூதன் ஊற்றும் பொழுது தன் கலசத்தில் உள்ளவைகளை சூரியன் மேல் ஊற்றினான் என்று பார்க்கிறோம். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்ப நான்காம் தூதன் என்ன பண்ணுகிறார்? சூரியன் மேல் அந்த கலசத்தை ஊற்றும் பொழுது அதுல 9ஆம் வசனத்துல பாரு, மனுஷர் மேல் மிகுந்த உஷ்ணத்தினாலே துக்கிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை என்று பார்க்கிறோம். அப்ப இந்த காரியம் எல்லாம் நேர்ந்தது என்று யாரை குறித்து சொல்லுகிறார்கள் என்றால் தேவனை தூசித்தார்கள் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். 5ஆம் தூதன் கலசத்தில் உள்ளவைகளை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு தூதர்களும் ஊற்றும் பொழுது, இந்த கலசத்தை ஊற்றும் பொழுது இந்த பூமியில நடக்கிற எல்லா சம்பவங்களும் இந்த அதிகாரத்துல தெளிவாய் நம்ம பார்க்கலாம். ஆமென். 6ஆம் தூதன் பார்க்கிறோம், தன் கலசத்தில் உள்ளவைகளை ஐப்ராத் என்னும் நதியறையில, ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் அண்டையில் ஊற்றினான். அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப 6 தூதர்கள் பூமியில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் சூரியன் மேல், ஒவ்வொரு ஆறுகள், சமுத்திரத்தின் மேல் ஊற்றும் பொழுது இந்த பூமியில என்ன சம்பவிக்கிறது, இந்த பூமியில என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல தெளிவாய் பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நம் தேவனை தூசிக்காமல் தேவன் இதெல்லாம் அனுமதித்தார் என்று நாம் எல்லாரும் அதற்காக நாம் நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாய் அது 7ஆம் தூதன் என்ன செய்கிறார் என்றால், 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளவைகளை ஆகாயத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தத்தை கேட்டேன். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமியில் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி, பூமியில் மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப கடைசியாய் அந்த தூத செய்கிற காரியம்தான் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின என்று பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பூமி அதிர்ச்சி இந்த உலகத்துல, இந்த பூமியில அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி காணப்படவே கிடையாது என்று பார்த்தோம். கடைசியாக மனுஷர் மேல் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பூமியின் மேல் அப்படிப்பட்ட மிகவும் அதிர்ந்த பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி நாட்கள்ல யோவானை கொண்டு வெளிப்பட்டது போல நாம் இதை தியானிக்கும் பொழுது, இதை நம்ம வாசிக்கும் பொழுது, இதை நாம் உட்கொள்ளும் போது, இதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்ம தேவ நாமத்தை தூசிக்காமல் இது கர்த்தர் அனுமதித்தார் என்று, தூதர்களை கொண்டு இதெல்லாம் செய்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you. Thank you.